டேய் டேய் வாடா சொல்றா. ஒரு அண்ணன் கிட்ட ஒரு பையன் இப்படி வந்து சொன்னா யாரா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். புரியலடா சொல்லு. அத்தான் நான் வர்ஷினிய ரொம்ப லவ் பண்றேன் அத்தான். டேய் அத்தான் இல்ல இப்ப இல்ல அத்தான், அது சின்ன வயசுல இருந்தே அத்தான். டேய் சேது சூப்பர்ரா. டேய் அவன் அத்தை பொண்ணுடா, அவனை லவ் பண்றதுல என்னடா தப்பு? சரி நீ நிஜமா தானே சொல்ற? ஆமா அத்தான். சரிடா ஒன்னும் பிரச்சனை இல்ல. வர்ஷினிக்கு உன்னை பிடிச்சிருக்குல்ல? அந்த டவுட் தான் எனக்கு ரொம்ப நாளா இருந்துச்சு அத்தான். ஆனா வர்ஷினி என்ன உசுருக்கு உசுரா லவ் பண்ணுது அத்தான். எப்படிடா? அதான் இப்பதான் தமிழ் சிஸ்டர்கிட்ட சொல்லும் போது நான் கேட்டேன். அப்படியே எனக்கு ஐயோ அதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அத்தான். எப்ப பார்த்தாலும் யாராவது அதான் இதுல உங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லையே, என்ன உங்களுக்கு பிடிக்கும் இல்ல? டேய் சேது நீ என் மச்சான்றதை தாண்டி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. மாப்பிள்ள அப்ப நாகலாப்ல யாரு? டேய் கேடி நீ அதுக்கும் மேலடா. சேது நீ என் மாப்பிள்ளைய வரதுல எனக்கு என்னடா பிரச்சனை? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உண்மையை சொல்லணும்னா உன்னை விட என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல பையன் கிடைக்கவே மாட்டான்டா. அத்தான் நிஜமா தான் சொல்றீங்களா அத்தான்? சத்தியமாடா. கிழிஞ்சதுப்பா. நானே உன்னை வர்ஷினிக்கு கட்டி வைக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் ஓ விருப்பம் அவ விருப்பம் தெரியாம நான் இதை பத்தி பேச வேணாம்னு யோசிச்சேன். பரவாயில்ல பரவாயில்ல. தேங்க்யூ அத்தான். ஐயோ என்ன சேது கல்யாண மாப்பிள்ள மாதிரி இப்படி குழஞ்சிட்டு நிக்கிற? பின்ன லவ் ஓகே ஆயிருச்சுல, அப்ப குழையாம என்ன பண்ணுவேன்? லவ்வா? யார் லவ்? அவன் லவ் தான். என்ன தெரியாம பேசிட்டு இருக்க? எனக்கு எப்படிடா தெரியும்? டேய் என்னடா இது? சிஸ்டர் வர்ஷினி என்ன பத்தி உங்ககிட்ட எடுத்து சொல்லிட்டு இருந்தால, இப்ப தெரியாத மாதிரி பேசினா என்ன பண்றது? ஓஹோ நீங்க தான் அந்த ஹீரோவா? ஹீரோவா? ஏன் நாங்களா ஹீரோ ஆக கூடாதா? தாராளமா ஆகலாம். நான் கூட வர்ஷினி பொடி வச்சு பேசும்போது யாரா இருக்கும்னு குழம்பிக்கிட்டே இருந்தேன். அவ சொன்ன 10 பொருத்தமும் பக்காவா உங்களுக்கு செட் ஆகுது. அப்புறம் சேது உங்க அத்தானுக்கு ஓகேவா? அவருக்கு ஓகே தான், சரின்னு சொல்லிட்டாரு. டேய் சேது தமிழ விடுறா. வர்ஷினி கிட்ட லவ் சொல்லிட்டியா இல்லையா? இல்லத்தான். வர்ஷினி எத்தனை நாள் தான் இப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க போறீங்க? ஓஹோ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்ல போறீங்களா? இங்க பாஸ் இது நாளைக்கு என்ன பண்ற? முதல்ல போய் ப்ரோபோஸ் பண்ற. பிரம்மாண்டமான ப்ரோபோஸ் பண்ற. அதெல்லாம் வேண்டாம் சேது. 2 பேரும் லவ் பண்றீங்கன்னு தெரியுது, சொல்லி என்ன ஆக போகுது? நாளைக்கு முதல் வேலையா ஜனாமா கிட்ட போய் வர்ஷினியை பொண்ணு கேளுங்க. அதுவும் கரெக்ட் தான். மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் சரியா? அதான் ஜனாமா ஒத்துப்பாங்கல்ல? டேய் ஜானுக்கு என்ன எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு உன்னையும் பிடிக்கும்டா. நீ பேசு, எல்லாமே நல்லதா தான் முடியும். ஜாலி. குடும்பமா சேர்ந்து ஒண்ணு ஓடிட்டாங்க.